குட் மார்னிங். நம்ம மெக்கானிக்ஸ் கிளாஸில் போன கிளாஸில் 4th யூனிட் ஸ்டார்ட் பண்ணோம். 4th யூனிட்டுங்கிறது டைனமிக்ஸில் ப்ரொஜெக்டைல் சாப்டரை தான் பார்த்தோம். ப்ரொஜெக்டைல் சாப்டரில் போன கிளாஸில் 8 மார்க் கொஸ்டின் பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல் இஸ் பேரபிளா அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் 8 மார்க் கொஸ்டினை பார்த்தோம். இன்றைக்கி ரிமைனிங் உள்ளதை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபார்முலா பார்க்குறோம். ஃபார்முலா என்னது அப்படின்னா ஹைட் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ். ஸோ ஹைட் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸுக்கு ஃபார்முலா மட்டும் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க போதும். அதுதான் மிச்சத்தில் யூஸ் பண்ணுவோம். ஹைட் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸுக்கு ஃபார்முலா u² டிவைடட் பை 2g அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேவா? சரி, இதை வச்சுக்கிட்டு நம்ம டேரெக்டாகவே புக் ஒர்க்குக்கு போகலாம். ஸோ புக் ஒர்க் என்னது அப்படின்னா த ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் அட் எனி பாயிண்ட் ஆன் இட்ஸ் பாத் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கிள் அக்வைர்டு பை இட் ஃபாலிங் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் ஆஃப் த பாயிண்ட். அப்போ ஸ்பீட் ஆஃப் த ப்ரொஜெக்டைலும் ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கலும் ஈக்குவல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த புக் ஒர்க். ஓகேவா? சரி, அதுக்கு let the particle be projected from a point O with the speed u and angle of projection is alpha அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓங்கிற பாயிண்ட்லேருந்து பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அது போகக்கூடிய வேகத்தை u அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். அது ஹரிசாண்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளை ஆல்ஃபா அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கலாம். Let m be the point on the directrix of the path. ஸோ இந்த ஓலேருந்து ஒரு வெர்டிக்கல் போட்டோம் அப்படின்னா அந்த டைரக்ட்ரிக்ஸில் எம்முங்கிறது தான் பாயிண்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் அந்த பாத். ஓகேவா? சரி, அப்போ நமக்கு என்னது தெரியும் அப்படின்னா ஹைட் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் தெரியும். இப்போ தானே ஃபார்முலா பார்த்தோம். ஹைட்டுங்கிறது இந்த ஓஎம் தான் ஹைட் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் தான் u² பை 2g அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, if p is the position of the particle at an arbitrary chosen moment. ஸோ pங்கிறது position of the particle அப்படின்ட்டு எடுப்போம். அதாவது இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அது ஒரு சர்டைன் டைம் இன்டர்வல் tயில் இந்த இடத்துல இருக்குது. அந்த பாயிண்ட்டை நம்ம p அப்படின்ட்டு நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். அப்போ ஸ்மால் விங்கிறது தான் ஸ்பீடு அப்படின்ட்டு எடுத்தோம் அப்படின்னா அப்போது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த பியிலேருந்து q அப்படிங்கிற ஒரு டைரக்ட்ரிக்ஸை வரைகிறோம் ஓஎம்முக்கு பேரலாக such that இந்த pq is equal to v² by 2g அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஏன்னா இந்த பார்ட்டிகளோட ஸ்பீடை v அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கிறோம். அந்த ப்ரொஜெக்டைலோட ஸ்பீடு u அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். ஓகேவா? சரி, where q is the point on the directrix vertically above p, because when the projectile is moving with the p at a speed v, it can be assumed that the projectile is then projected. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் ஏற்கனவே. v² is equal to u² plus 2as அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தெரியும். இதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது ஸ்மால் விக்கு பதிலாக நம்ம இங்கே கேபிட்டல் வியை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். v² ஈக்குவல் டு u². இனிஷியல் வெலாசிட்டி 0 ப்ளஸ் 2as. 2ங்கிறது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அது g. எஸ்ஸுங்கிறது தான் இங்கே என்னதுன்னா இந்த pq அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதை நம்ம எழுதியாச்சு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2g இன்ட்டு pqக்கு பதிலாக தான் நம்ம என்ன எழுதி வச்சுருக்கிறோன்னா v² by 2g அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்கிறோம். அப்போ இந்த 2g கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ கேபிட்டல் v² இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் v² அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ இதிலிருந்து கேபிட்டல் v இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் v அப்படின்ட்டு சொல்லிடலாம். Therefore, speed of the particle is equal to the speed of the projectile அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகும். ஸோ இது ஒரு புக் மார்க். ஓகேவா? சரி, ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட்டோட டெஃபனிஷன். இது ஒன் வேர்டில் கேட்கக்கூடியது. அண்ட் மோரோவர் நம்ம ப்ராப்ளம்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதை.
From the equation of the trajectory, we see that the maximum height attained by the particle is the y coordinate of the vertex. So y coordinate தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் ஹைட் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதாவது என்னது அப்படின்னா ட்ராஜெக்டரியில் போன கிளாஸில் நம்ம டெரைவ் பண்ணிட்டோம்ல, இதோ இருக்குதா, இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இது வந்து ஒய் கோஆர்டினேட் அப்படிங்கிறத போன கிளாஸில் நம்ம டெரைவ் பண்ணோமா. இந்த ஒய் கோஆர்டினேட்டை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மேக்ஸிமம் ஹைட் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ u² sin² ஆல்ஃபா டிவைடட் பை 2g, அதுதான் வந்து மேக்ஸிமம் ஹைட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் ரேஞ்சை வந்து நம்ம டெரைவ் பண்ணணும். ஹரிசாண்டல் ரேஞ்சை டெரைவ் பண்ணுறதுக்கு இஃப் ஆர் இஸ் த ஹரிசாண்டல் ரேஞ்ச், then r, 0 is the point on the parabola. ஆறுங்கிறது வந்து ஹரிசாண்டல் ரேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த பேரபுலாவில் கண்டிப்பாக r, 0 அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபுலாவில் எக்ஸுக்கு பதிலாக 6, ஒய்க்கு பதிலாக 0 அப்படிங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபுலானா நமக்கு என்ன தெரியும்ல, போன கிளாஸில் டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, y ஈக்குவல் டு எக்ஸ் tan ஆல்ஃபா மைனஸ் gx² டிவைடட் பை 2u² cos² ஆல்ஃபான்னு டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல. இதில் எக்ஸுக்கு பதிலாக ஆர் அப்படின்னும் ஒய்க்கு பதிலாக 0 அப்படிங்கிறதையும் சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அப்போ என்ன கிடைக்கும்னு பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 6, ஒய்க்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா 0 இஸ் ஈக்குவல் டு ஆர் tan ஆல்ஃபா மைனஸ் gr² டிவைடட் பை 2u² cos² ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடைக்கும். இந்த நெகட்டிவ் டேர்ம் ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வரும்போது என்னவாகும் அப்படின்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு அப்படின்ட்டு போட்டுடலாம். அப்போ ஆர் tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு gr² டிவைடட் பை 2u² cos² ஆல்ஃபா. அப்போ ஒரு ஆரை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா. அப்போ நமக்கு இந்த ஆரோட டேர்ம் தான் நமக்கு தேவை. அப்போ மிச்சம் இருக்கிறது லெஃப்ட் சைடுக்கு போகும்போது தலைகீழாக வந்து போகும் அப்படின்ட்டு நமக்கு தெரியுமா. அப்போ தலைகீழாக எழுதினோன்னா நம்ம எப்படி எழுதலான்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 2u² cos² ஆல்ஃபா டிவைடட் பை g இன்ட்டு tan ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஆனால் tan ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் sin ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது தெரியும். இப்படி போட்டாச்சுன்னா ஒரு காஸ் ஆல்ஃபாவை இங்கே நம்ம கேன்சல் பண்ணி விடலாம். அப்போ ரிமைனிங் நமக்கு இருக்கக்கூடியது 2u² sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை g. அதாவது r இஸ் ஈக்குவல் டு u² 2 sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை g அப்படிங்கிறது ரிமைனிங் இருக்குது. பட் 2 sin ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் sin 2 ஆல்ஃபா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ u² sin 2 ஆல்ஃபா டிவைடட் பை g, இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா. அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் ஹைட்டுங்கிறது என்னதுன்னா u² sin² ஆல்ஃபா டிவைடட் பை 2g. ஹரிசாண்டல் ரேஞ்சுங்கிறது u² sin 2 ஆல்ஃபா டிவைடட் பை g. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டுமே நம்ம ப்ராப்ளம்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவோம், ஒன் வேர்ட்லேயும் இது இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நமக்கு ரெண்டு ஃபார்முலா. ஓகேவா. இந்த ஃபார்முலாவை தான் இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா வந்து டெரைவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்த புக் ஒர்க் என்னது அப்படின்னா வந்து இதில் இது எல்லாமே கண்டுபிடிக்க போகிறோம். மேக்ஸிமம் ஹைட்டு, டைம் டேக்கன் டு அட்டைன் மேக்ஸிமம் ஹைட்டு, டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, ஹரிசாண்டல் ரேஞ்சு, வெலாசிட்டி அப்படின்ட்டு 5 ஃபார்முலாவை டெரைவ் பண்ண போகிறோம். இந்த 5 ஃபார்முலாவையும் பின்னாடி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். அண்ட் மோர் ஓவர் இதையே வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அந்த 5 சப்டிவிஷன்ஸ் இல்லாமல் ஏதாவது 3 சப்டிவிஷன்ஸ் வந்து 5 மார்க்கில் வந்து கேட்கலாம். மேக்ஸிமம் ஹைட்டு, டைம் டேக்கன் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட்டு, டைம் ஆஃப் ஃப்ளைட், இந்த 3யுமே வந்து 5 மார்க்கில் கூட கேட்கலாம். ஓகேவா, கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டெரிவேஷனும் வந்து நம்ம படிக்க தான் செய்யணும். இதுவும் வந்து 5 மார்க்குக்கு இம்பார்ட்டண்ட்.
ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட்டை வந்து கண்டுபிடிப்போம். மேக்ஸிமம் ஹைட்டுக்கு லெட் வி பி த டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ட்ராஜெக்ட்ரி. அதாவது ஓங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த பார்ட்டிக்கல் மேல் வழிக்கும் போயிட்டு ஒரு பிளேஸில் வந்து கீழே டவுன்வேர்ட்ஸில் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ எந்த இடத்துல அது டாப்பில் ரீச் பண்ணி டவுன்வேர்டுக்கு வருதோ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வி அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். தென் ஃபார் த மோஷன் ஃப்ரம் ஓ டு வி, இந்த ஓலேருந்து விக்கு போகிறதுக்கு நம்ம வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கல் அப்படின்னாலே அது வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து u sin ஆல்ஃபா அப்படின்ட்டு தெரியும். அது ஆக்சலரேஷன் வந்து -g அப்படின்னு தான் தெரியும் நமக்கு. அதை மாதிரி ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது வந்து 0. ஏன்னா வெலாசிட்டி கம்மியாகிறதுனால தான் ப்ரொஜெக்டைல் வந்து கீழே வருது. அதனால ஃபைனல் வெலாசிட்டி 0. டிஸ்டன்ஸை வந்து நம்ம கேபிட்டல் H அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கிறோம், ஹைட்டை. ஓகேவா. ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து v² = u² + 2as அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ யூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0, இனிஷியல் வெலாசிட்டி u sin ஆல்ஃபா, ஆக்சலரேஷன் வந்து -g, எஸ்ங்கிறது வந்து கேபிட்டல் H. ஓகேவா. அப்போ இதிலேருந்து நம்ம ஈஸியாக எழுதிடலாம்ல. -2gh ஈக்குவல் அந்த சைடு போகும்போது +2gh. இதை ஸ்கொயர் பண்ணால் u² sin² ஆல்ஃபா. நமக்கு h மட்டும்தான் தேவை. ஸோ h தேவை அப்படின்னா இந்த 2gயை அப்படியே கீழே கொண்டுட்டு வந்துடணும். அப்போ டிவைடட் பை 2g அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ u² sin² ஆல்ஃபா டிவைடட் பை 2g. இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மேக்ஸிமம் ஹைட் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டைம் டேக்கன் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட்டு. மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு தேவையான டைமை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கேயும் அதே இனிஷியல் வெலாசிட்டி வந்து u sin ஆல்ஃபா தான், ஆக்சலரேஷன் வந்து -g தான், ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0, டைம் டேக்கன் வந்து t. பட் இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து v = u + at அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ v வந்து 0, u வந்து u sin ஆல்ஃபா, ஆக்சலரேஷன் வந்து -g இன்ட்டு டைம் டேக்கன் அப்படியே போடலாம். ஸோ அப்போ இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு t வந்து u sin ஆல்ஃபா டிவைடட் பை g அப்படிங்கிறது வந்து கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ டைம் டேக்கன் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட் வேறு, டைம் ஆஃப் ஃப்ளைட் வேறு. ஓகேவா. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கிறதுக்கும் இதே மாதிரி தான். இனிஷியல் வெலாசிட்டி u sin ஆல்ஃபா, ஆக்சலரேஷன் -g, டிஸ்டன்ஸுங்கிறது வந்து 0. டைம் ஆஃப் ஃப்ளைட்டில் வந்து டிஸ்டன்ஸு 0. டைமை வந்து இங்கே கேபிட்டல் T அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கிறோம். ஏன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டை வந்து ஸ்மால் t அப்படின்ட்டு வச்சுருக்கிறதுனால டைம் டேக்கன் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட்டை ஸ்மால் டீன்னு வச்சுருக்கிறதுனால டைம் ஆஃப் ஃப்ளைட்டை வந்து கேபிட்டல் T அப்படின்ட்டு வைக்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து s = ut + ½ at² அப்படிங்கிற இந்த ஃபார்முலா. இதில் நமக்கு இருக்கிற எல்லா வேல்யூஸையுமே நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் Tயோட ஆன்சர் வந்து கிடச்சிரும். 2u sin ஆல்ஃபா டிவைடட் பை g அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வந்து ஹரிசாண்டல் ரேஞ்சை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஹரிசாண்டல் ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஹரிசாண்டல் வெலாசிட்டியை தான் எடுக்க முடியும், வெர்டிக்கல் வெலாசிட்டியை எடுக்க முடியாது. ஸோ ஹரிசாண்டல் வெலாசிட்டிங்கிறது u cos ஆல்ஃபா. டைம் ஆஃப் ஃப்ளைட் இப்போ தானே கண்டுபிடிச்சோம், 2u sin ஆல்ஃபா டிவைடட் பை g அப்படின்ட்டு அதே எழுதிக்கிறோம். ஸோ ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு ஃபார்முலா வந்து ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்ட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்ட்டு. அப்போ u cos ஆல்ஃபா இன்ட்டு 2u sin ஆல்ஃபா டிவைடட் பை g. இது 2u sin ஆல்ஃபா cos ஆல்ஃபான்னு இருக்குது. 2 sin ஆல்ஃபா cos ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் sin 2 ஆல்ஃபான்னு நமக்கு தெரியும். அப்போ u² sin 2 ஆல்ஃபா டிவைடட் பை g அப்படின்ட்டு எழுதிடலாம். இதுதான் வந்து நமக்கு ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஓகேவா. சரி. ஹரிசாண்டல் ரேஞ்ச் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட் என்னதுன்னா r = 2/g அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதாவது இனிஷியல் ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்ட்டு இனிஷியல் வெர்டிக்கல்
velocity 2 by g into initial horizontal velocity into initial vertical velocity அப்படின்ட்டு இதை மாற்றி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்க முடியும். ஏதாவது எப்படி எழுதுறாங்க அப்படின்னா இதை ஆக்சுவலாக இது ஃபார்முலா இது எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா u cos ஆல்ஃபா இருக்குது, u sin ஆல்ஃபா இருக்குது, இது போக 2 by gன்னு பாக்கி இருக்குது. அதுதானே இந்த இடத்துல நமக்கு இருக்குது u cos ஆல்ஃபா u sin ஆல்ஃபா into 2 by gன்னு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த horizontal velocity, this is nothing but the vertical velocity 2 by g. ஸோ இதை நம்ம இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நோட்டில் சொல்லியிருப்பாங்க. சரி, ஸோ லாஸ்ட்டாக வந்து வெலாசிட்டியை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். let p be the particle at the time t, let its velocity there be capital V and horizontal and vertical components be v1 and v2. அப்போது நம்ம எப்படி எழுத போகிறோம்? நமக்கு ஹரிசாண்டல் காம்பனண்ட் என்னென்னு தெரியும்னா u cos ஆல்ஃபா அப்படின்ட்டு தெரியும், வெர்டிக்கல் காம்பனண்ட்னா u sin ஆல்ஃபான்னு தெரியும். நம்ம இங்கே பொறுத்த வரையில் ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை v1 வச்சுருக்கிறோம், அதனால v1 ஈக்குவல் டு u cos ஆல்ஃபா. ஓகேவா? சரி, இப்போ இனிஷியல் வெலாசிட்டியை வந்து எப்பவும் போல் u sin ஆல்ஃபான்னு எடுப்போம். ஆக்சலரேஷனுங்கிறது வந்து g, டைமுங்கிறது t, ஃபைனல் வெலாசிட்டியை தான் இங்கே v2 அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா v ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடிங்கிறது ஃபார்முலா. ஃபைனல் வெலாசிட்டி v2, யூக்கு பதிலாக u sin ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் g இன்ட்டு t அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். அப்போ v2 ஈக்குவல் டு u sin ஆல்ஃபா மைனஸ் gt அப்படின்ட்டு கிடைக்கும். ஆனால் டோட்டல் வெலாசிட்டிங்கிறது வந்து v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு v1 ஸ்கொயர் ப்ளஸ் v2 ஸ்கொயர் அப்படின்ட்டு தெரியும் நமக்கு. ஸோ இதை எழுதணுன்னா v1க்கு பதிலாக u cos ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம், v2க்கு பதிலாக வந்து u sin ஆல்ஃபா மைனஸ் gt த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டாச்சு அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் g ஸ்கொயர் t ஸ்கொயர் மைனஸ் 2gt u சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்ஸும் சேர்ந்து தான் நமக்கு என்னதை கொடுத்துருவாங்க அப்படின்னா u ஸ்கொயர் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. இன் பிட்வீனில் இருக்கிறது 2u இன்ட்டு gt sin ஆல்ஃபா அண்ட் லாஸ்ட் டேர்ம் g ஸ்கொயர் t ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எழுதியிருப்போம். நம்ம v ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருப்போம். v தேவை அப்படின்னா அதுக்கு ரூட் எடுத்தால் போதும். ஸோ இது வந்து வெலாசிட்டி. அப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கணுன்னா ஆங்கிள் இஸ் நத்திங் பட் tan இன்வர்ஸ் ஆஃப் v2 டிவைடட் பை v1. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் v2க்கு பதிலாக உள்ள அதனோட வேல்யூ v1க்கு பதிலாக இதனோட வேல்யூவை போட்டுருவோம். அப்போ நமக்கு ஆங்கிள் என்ன அப்படிங்கிறதும் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் த டைம் t இதனோட ஃபார்முலா. ஸோ அப்போ இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிச்சிருப்போம், டைம் டேக்கன் டு ரீச் மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிச்சிருப்போம், டைம் ஆஃப் ஃப்ளைட், ஹரிசாண்டல் ரீச், வெலாசிட்டி அட் அ டைம் t இது எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இந்த சின்ன புக் ஒர்க் என்னது அப்படின்னா வந்து கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இதனோட வேல்யூவை வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ அதுதான் வந்து இந்த புக் ஒர்க். ஓகேவா? சரி, ஸோ இதில் வந்து நமக்கு கைனட்டிக் எனர்ஜினா நமக்கு என்னென்னு தெரியும், ½ mv ஸ்கொயர். அப்போ ½ m இன்ட்டு இந்த v ஸ்கொயருக்கு பதிலாக இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? u ஸ்கொயர் மைனஸ் 2u gu sin ஆல்ஃபா ப்ளஸ் g ஸ்கொயர் t ஸ்கொயர் இதுதானே வெலாசிட்டின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த வெலாசிட்டியோட வேல்யூவை தான் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம்.
ஓகேவா. இப்போ கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எப்போயும் போல தான் இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு u sin ஆல்ஃபான்னு தெரியும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து -g அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். டைமுங்கிறது வந்து t, டிஸ்டன்ஸுங்கிறது வந்து h அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்ம ஃபார்முலாவை எழுதுவோம். ஃபார்முலா என்னது? s is equal to ut plus half at ஸ்கொயர் தானே ஃபார்முலா. இதில் எஸ்ஸுங்கிறது தான் டிஸ்டன்ஸ், அந்த h இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி தான் u sin ஆல்ஃபா இன்ட்டு t, ஆக்சலரேஷன் வந்து -g t ஸ்கொயர் அப்படிங்கிறத எழுதிடலாம். ஸோ அதுதான் வந்து நமக்கு ஹெச்சோட வேல்யூவாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஹெச் கிடச்சதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சிடலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் mg இன்ட்டு ஹெச், அதாவது மாஸு, கிராவிட்டி, ஹைட், இது மூணும் சேர்ந்தது தான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஹெச்சோட வேல்யூவை இங்கே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா. ஸோ இது வந்து கிடச்சிருச்சு. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி தானே பார்க்கணும். ஆக்சுவலாக பொட்டன்ஷியல் கைனட்டிக் எனர்ஜி என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா இதை உள்ளே மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா half mu ஸ்கொயர் 2 கேன்சல் ஆச்சுன்னா ug sin ஆல்ஃபா இன்ட்டு t ப்ளஸ் 1/2 g ஸ்கொயர் t ஸ்கொயர் அப்படின்ட்டு இதனோட வேல்யூ கிடச்சிருக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு பார்த்தோம் அப்படின்னா mgu sin ஆல்ஃபா இன்ட்டு t மைனஸ் 1/2 mg ஸ்கொயர் t ஸ்கொயர் அப்படிங்கிறது இதுக்கு கிடச்சிருக்குது. ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணால் போதும். ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எம்மோட டேர்ம் இங்கேயும் காமன் தானே, அதனால் இந்த இடத்துலையும் ஒரு m வரும், இந்த இடத்துலையும் m வரும். அந்த எம்மை வந்து நம்ம அதாவது m/2வே வரும். m/2 ரெண்டு டேர்முக்குமே காமன். அது இங்கே வந்து 2 வராது, ஏன்னா அந்த 2 கேன்சல் ஆகிடும். ஓகேவா. சரி, இப்படி இருக்குது. அப்போ இது உங்களுக்கு என்னது அப்படின்னா mgu sin ஆல்ஃபா இன்ட்டு t, இதுவும் mgu sin ஆல்ஃபா இன்ட்டு t, ப்ளஸ்ஸு மைனஸ் மாறி மாறி இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகிடும். ஃபஸ்ட்டில் உள்ள அந்த half mu ஸ்கொயர் ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ளதை அப்படியே வச்சுக்கிடுவோம். இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா எது காமனாக இருக்குன்னா half, ரெண்டுமே வந்து ஒரே டேர்ம் தான். half mg ஸ்கொயர் t ஸ்கொயர், இதுவும் half mg ஸ்கொயர் t ஸ்கொயர் அப்படிங்கிறது. அப்போ இது ரெண்டுமே கூட உங்களுக்கு என்னவாயிரும் அப்படின்னா வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ 4 டேர்மும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிறது half mu ஸ்கொயர். ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஓகேவா. ஸோ இதுதான் இந்த புக் ஒர்க். ஸோ இதுக்கு வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் வந்து பாருங்கள்.